நம்ம சரவணா ஸ்டோர் அண்ணாச்சி நடித்து மிகப்பெரிய அளவில் உருவாகிட்டு இருக்க படம் தான் வந்து லெஜெண்டு. இந்த லெஜெண்ட் படம் பார்த்தீங்கன்னா ஜேடி அண்ட் ஜெரி இவங்க தான் வந்து இயக்குறாங்க. இவங்க வந்து ஃபஸ்ட்டு படம் என்னத்தை இயக்குனாங்கன்னு பார்த்தீங்கன்னா அஜித்தும் விக்ரமும் ஃபஸ்ட்டு ஒன்றா சேர்ந்து நடித்த உல்லாசம் படத்தை இயக்கியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விக்ரமாதித்யா அவரை வச்சு விசில் அப்படின்னு ஒரு படத்தை வந்து இயக்கியிருந்தாங்க. இந்த படத்துக்கு டி இமான் இசையமைச்சதால் இந்த படத்தில் பாட்டும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. 2003க்கு அப்புறம் இவர் எந்த படமுமே இயக்கலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து விளம்பர படம் எடுக்கிறதுல ஆர்வம் காட்டினதால எந்த ஒரு பெரிய திரைப்படமும் எடுக்கல. இவர் நம்ம சரவணா ஸ்டோர் அண்ணாச்சியை முதல்ல விளம்பர படங்கள்ல நடிக்க வச்சதும் இந்த ஜெடி அண்ட் ஜெரி தான். இவர் விளம்பர படத்தில் நடிக்கிறதையே நம்மளால பாதி பேருக்கு மேலே பார்க்க முடியல. ஆனால் என்ன ஒரு தைரியம் அந்த ஜேடி அண்ட் ஜெரிக்கு, இவரை பெரிய படத்தில் அதுவும் தியேட்டரில் உட்காந்து பார்க்கறதுக்காக இவரை ஹீரோவை வச்சு படம் எடுத்துகிட்டு இருக்காங்க. படம் ஓடுதோ ஓடலையோ அதை பற்றி கவலைப்பட வேண்டியது நம்ம அண்ணாச்சி தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு முழு பணமும் அவர் தான் செலவு பண்ணிருக்காரு. துணி கடையில் சம்பாரிச்சதை இப்போ திரைப்படத்துக்காக செலவு பண்ண போகிறாரு. இவர் செலவு பண்ணுறது கூட முக்கியம் இல்லைங்க. நம்ம அதை தியேட்டரில் உட்காந்து 3 மணி நேரம்னு நினைக்கிறேன் அதை உட்காந்து பார்க்கணும். அதுதான் வந்து ரொம்பவே கொடுமையான ஒரு விஷயம். இதுலேயும் ரொம்ப பாவம் ஹாரிஸ் ஜெயராஜ் எந்த ஒரு வாய்ப்புமே இல்லாமல் இந்த படத்துக்காக அவர் இசையமைச்சிட்டு இருக்காரு.